உள்ளது. ஆமேன். கொஞ்ச நேரம் நம் பாடல்கள் பாடி நாம் கொஞ்ச நேரம் ஆராதிப்போம். ஜீவத்தண்ணீரே ஆவியானவரே, பச்சாக நதியாக வாரும் போதகரே. ஜீவத்தண்ணீரே ஆவியானவரே, பச்சாத நதியாக வாரும் போதகரே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, பச்சாத ஜீவ நதியாக, பச்சாத ஜீவ நதியாக. ஜீவத்தண்ணீரே ஆவியானவரே, பச்சாத நதியாக வாரும் போதகரே. ஆமேன். ஜீவத்தண்ணீரே ஆவியானவரே, பச்சாத நதியாக வாரும் போதகரே. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவும் போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவும் போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கனுமே, நீந்தி நீந்தி மூழ்கனுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே. ஆமே, மிதந்து மிதந்து மகிழனுமே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, பச்சாத ஜீவ நதியாக, பச்சாத ஜீவ நதியாக. ஜீவத்தண்ணீரே ஆவியானவரே, பச்சாத நதியாக வாரும் போதகரே. ஜீவத்தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாருகிறே. கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வலை வீசனும், கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வலை வீசனும், பாடி பாடி மீன் பிடிக்கணும், பாடி பாடி மீன் பிடிக்கணும், பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும். ஆமேன். பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும். வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வச்சாத ஜீவ நதியாக, வச்சாத ஜீவ நதியாக. ஜீவத்தண்ணீரே ஆவியானவரே, பச்சாத நதியாக வரும் போதகரே. ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம் எல்லாம் மேலானது. அல்லேலூயா. கிறிஸ்துவின் பேரொளியில் மூடியிருக்கும் போது பாவமும் சாபமும் நமக்கு மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்துவை நாம் இன்னொரு பாடலாக நாம் ஆராதிப்போம். அசைவாடும் ஆவியே, தூய்மையும் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையும் ஆவியே, இடமசைய எங்கள் உள்ள நிரம்ப இறங்கி வாருமே. அப்பா, இடமசைய உள்ள நிரம்ப இறங்கி வாருமே. பலனடைய நிரப்பிடுமே,
பலத்தினாவியே பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இடமசைய எங்கள் உள்ள நிரம்ப இறங்கி வாருமே இடமசைய உள்ள நிரம்ப இறங்கி வாருமே தேற்றிடுமே உள்ளங்களை சுபிநாமத்தினார் தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினார் ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினார் ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால் ஆமென் அசைவாடும் ஆவியே தூய்மை ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மை ஆவியே இடமசைய எங்கள் உள்ள நிரம்ப இறங்கி வாருமே எங்கள் இடமசைய உள்ள நிரம்ப இறங்கி வாருமே துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்களத்தால் துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தால் இடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே இடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே அசைவாடும் ஆவியே தூய்மை ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மை ஆவியே இடமசைய எங்கள் உள்ள நிரம்ப இறங்கி வாருமே எங்கள் இடமசைய உள்ள நிரம்ப இறங்கி வாருமே சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டான் தூரம் கோயினும் கண்டு கொண்டான் சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டான் தூரம் கோயினும் கண்டு கொண்டான் தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்று கொண்டு உரைத்தார் தமது ஜீவனை எனக்கு அழைத்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தாம் ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே தலத்தில் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் கொஞ்சம் ஆராதிப்போம் கர்த்தரை.
ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றி நன்றி பரிசுத்தரே, நன்றி பரிசுத்தரே. அப்பா உமக்கு சோதரம் 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 கர்த்தாவே. நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. அந்த இரவு வேலைக்காக உண்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா இந்த நேரத்துல எங்களை துதிக்க கிருபை துதிக்க வைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் சோதரம் 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 சோதரம். அப்பா ஆண்டவரே, நாங்கள் ஒன்று கூடி நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சோதரம் 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 சோதரம். பா அப்பா உமக்கு சோதரம் 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 சோதரம். தேவனே உமக்கு சோதரம் சோதரம் ஆண்டவரே. ஆண்டவரே சோதரம் 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 ஆண்டவரே. எல்லாவரே துதிக்கிறோம் 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 கர்த்தாவே, துதிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம் கர்த்தாவே. ஜீவனுள்ள தேவனே துதிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. நன்றி 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 செலுத்துகிற கர்த்தாவே. சோதனம் சோதனம் சோதனம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்க மத்தியில நீங்க அசைவாடி கொண்டிருக்கிறபடினால் உமை நாங்கள் நன்றியோடு உமை துதிக்கிறோம் அப்பா, உமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளை கர்த்தாவே எங்களை நாங்க அர்ப்பணிக்கிறோம். எங்க ஆவி ஆத்துமா சரீரத்தை உங்களுடைய பலிபீடத்துல நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நாங்க பல இடத்துல இருக்கலாம், நாங்க எல்லாரும் ஆடியோல இருந்தாலும் கர்த்தாவே நாங்க உண்மையாக நாங்க உமக்கு நன்றி செலுத்திருக்கிறோம்ப்பா. எங்க உள்ளத்தின் ஆழத்துல இருந்து உண்மை நாங்கள் துதித்திருக்கிறோம்ப்பா. நீங்க பெரியவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கே மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து நீங்க எங்க கூட பேசுங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை மூலமாக நீங்க எங்க கூட பேச போறதற்காக நன்றி. அன்பு மகனை ஆண்டவரே இந்த நாள்ல எங்க கூட கடந்து வந்ததான கர்த்தருடைய ஊழியக்காரரை ஊழியத்தை செய்யப்படும் உடைய வார்த்தையை பேச போறதான அன்பு மகனை நீங்க மறைத்து நீங்க வெளிப்படுங்கப்பா. கரத்தொலை தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டு. We praise our God. Almighty God has given the wonderful time to worship our Lord Jesus Christ. நம்ம ஆண்டவரை துதிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார் இந்த நேரத்திலும். So now we are going to hear the word of God. Our beloved brother Haripal, he is from Nellore, from the Andhra Pradesh. ஆந்திராவில இருந்து நமக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படிக்காய் கடந்து வந்திருக்கிறாங்க. He is a purely Hindu background, but he is chosen. God has chosen him from among all the from the big family. அவங்க குடும்பம் எல்லாம் இயேசு அறியாத குடும்பம். ஆனா ஒரே ஒரு வாலிபனாக கர்த்தருக்காக எழும்பி வாலிப வயதுல இயேசுக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஒரு நல்ல வேலையை கத்து கொடுத்திருந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இன்னைக்கு வேலை பார்த்து அதுல இருந்து ஒரு ப்ரமோட் கொடுத்து இன்னைக்கு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒரு வேலை கடந்த நாட்கள்ல ஒரு கவர்மெண்ட்ல வேலை கொடுத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லாம அவங்க நெல்லூர்ல கர்த்தருடைய ஊழியத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க. WWCFங்கிற சபை மூலமாகவும் ஒரு எவாஞ்சலிஸ்டாக தேவனுடைய ராஜ்யத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த நாள்ல நம்மோடு கூட கலந்து தேவனுடைய வார்த்தையை கொடுக்கறதுல மிகுந்த நாங்க சந்தோஷப்படுறோம். கர்த்தர் அவர் மூலமாக இருந்து பேசுவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்புறம் ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட் எல்லாருக்கும், அவர் பேசுறதே தெலுங்குல பேசுவார், இல்லைன்னா இங்கிலீஷ்ல பேசுவார். அவர் பேசுற புரிஞ்சுக்கலன்னா தேவைப்பட்டா நான் தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்றேன். இல்ல போதும் எனக்கு இங்கிலீஷ் அவர் பேசுறது புரியுது அப்படின்னு சொன்னா நம்ம கண்டினியூ அவர் ஒரே வேர்ட்ல இங்கிலீஷ்லயே மெசேஜ் கொடுக்கட்டு. இல்லைன்னா ரொம்ப டைம் ஆகும். அதுக்காக ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட் கேட்கிறோம். நீங்க பாருங்க, உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க இந்த மெசேஜ்ல கூட எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க நான் தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்றேன். ஓகே பிரதர் ஹரிபால் பிரதர், பிரைஸ் தி லார்ட். You can. Yes brother, thank you very much. Thank you Edwin for the time, and I greet you all our Lord and Savior Jesus Christ's name. Thank you all my brothers and sisters, those who are joined here for the word of God. Okay, let me ask you this question. Are you comfortable with my English? Because I am not going to take much time. Maybe it is 15 to 20 minutes. Just within half an hour, I will close my message because the time is also high. But my request is, are you comfortable with my English, or do you want to translate to Tamil? So
யாருக்காவது I want டிரான்ஸ்லேஷன் to தேவை know இருக்கா? that. தமிழ் இல்ல போதுமா? இங்கிலீஷ் போதுமா? நீங்க சைலண்டா இருந்தா இங்கிலீஷ் போதுங்கிற அர்த்தத்துல நாங்க கண்டினியூ பண்ணுவோம். நீங்க இல்ல வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க மியூட்டை மாத்திட்டு நீங்க சொல்லலாம். எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா நாங்க அதுக்கு ஏத்த மாதிரி தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்றோம். I ఓకే. think one brother எல்லாருக்கும் responded. అంటే ఎవరు వెనకాల లేదు ఉన్నా Huh? Okay, we will continue in English. Majority is saying that no problem with English, and I will use very simple words. And today's message is also very simple message, which is well known to all of us. So Edwin told me that, brother, you should take a message one day. Then I'm meditating based on what I must speak to his people. Then when I'm thinking about it, I was inspired to talk about the faithfulness of the Lord, the faithfulness of the Lord. All you are my dear brothers and sisters. I'm not sharing these words only by reading Bible. Please note that. I am not sharing these words to you not simply by reading Bible or not only by meditating Bible, but practiced and known personally how God is faithful. I learned personally with a lot of difficulties, with a lot of struggles appeared before me when I go through the persecution, when I go through the mental stress, when I go through the agony, when I feel that there is no hope for me beyond that, when something is not happened for me, my life is closed. So such a difficult situations I went through recent 6 to 7 months of time. Before that, I know God, I read the word of God, but these days I learned practically. So that's why I felt to share with you that the faithfulness of God, it is one of the best quality or one of the famous trustworthy quality of God. So based on that, I want to share with you today. So all my dear friends, I request you listen carefully. If you don't understand anything, Edwin will translate you after the message also. No issues. Thank you very much. Okay. Let us see one word. Please, if you have a Tamil Bible, please read it in Tamil, because I have Telugu and English with me. I will read in Telugu. 1 Corinthians chapter 10, verse 13. 1 Corinthians chapter 10, verse 13. Someone read in Tamil, please. நேரிடுகிற சோதனையே அல்லாமல். படிங்க. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். Thank you, brother. Thank you very much. Those who are gathered in this meeting, personally, your brother Haripal is sharing with you. Remember, God is faithful, brother. That doesn't mean that you will not go through any persecutions. That doesn't mean that you will have a peaceful life. That doesn't mean that you will have a victorious life. No, not at all. Many Christians are preaching that when you come to Jesus, when you believe in God, all your problems will go. Many preachings are there like that. Don't believe in them. I tell you, when you believe in God, when you come to God, definitely there will be struggles in your daily life. So here we are seeing one word, that God is faithful. This word is really experienced in my life. See, we all have mother, we all have fathers, we'll have brothers and sisters and friends. Many people are there with us, around us. Brother, I tell you,
Even our own mother and father sometimes didn't understand us. They didn't understand our feelings. They didn't understand our painful things. They will speak like enemies sometimes. Sometimes our own parents will make you stumble, will make you down, will insult you based on your capability. So I have a lot of shameful things in my life from my parents, especially. They looked at my job many times and they insulted me. They said that what kind of job you're doing? With this job, can you do anything? I cried my own father. That doesn't mean that I'm not saying they are bad, they are evil. No, that's not my meaning. But what I'm trying to say is our own parents are also not trustworthy to believe. That's my intention here. Of course, I don't know about your situation, as I came from Hindu background and full of money lust, and lust means money lust. I'm talking about zeal for money. They want high jobs. They want to be rich, in their children to be rich. They don't want Christ in their life. Believing in God is a foolish thing. So I came such kind of background family. Till today, I face the problem because of Christ in my family. So because of my job, when I'm working as an assistant professor, as a private job, I felt a lot of shame before my family members. Many people insulted me. What I'm trying to say is to you is this: be encouraged, my dear friends. Don't be discouraged when someone insulted you, when someone put you down, when you are unable to work for something, when you are unable to catch up something. I tell you, brothers, I tell you, don't feel shy. Don't be underestimated. I will tell you two things in life for you. I will tell you two things to have. When you have these two things, surely you will be the successful man in your life. So here we are observing that God is faithful. God is faithful. You know that. As far as me and you, when we believe when we know, we have fallen many times. As our dear brother Joshua shared, many times we have fallen. We prayed to God and we made a covenant to them. Lord, today onwards, I will be faithful to you. Today onwards, I will work like this. I will pray for you continually. Today onwards, I will be like this. I will be like that. You will say many things. But are you sure that you are faithful to that words? No. Many times we broken the law. We broken the relationship. We destroy the covenant. We will go against God's will. But still, see, Corona came. Many young people have died. Yesterday also in my hometown, one young man died because of Corona. One young man, age of 29, he died. One of my friend who studied with me in engineering, his name is Ajay. He died. All the family members all died. His mother died, his father died, and his son died. Today, I saw the poster for their funeral. After things, mother, father, son, all are died because of Corona. And that family, only that wife left with 2 children. Very pity things happen in their lives. I want to tell you, brothers, today you and me are alive. What do you mean by that? Still God is caring for your covenant. Still God is faithful for you. Still God is looking for your faithfulness. So today you are alive. That means still God is loving you. Who knows tomorrow who will die? When will be our last date of this life? When will be our death date? Who knows that? Many accidents, God saved us. Many things, He protected us. So I want to encourage all my brothers. First point I want to tell you, remember, God is faithful in your life. So be strong in that. Second point I want to tell you, in Bible, if you observe, there are
many examples for God's faithfulness. You know, you all young people, there is a bright career for you, bright future for you. But when you look at the present situations, because of Corona, education systems have collapsed, many jobs have collapsed, and families were broken, many relationships were broken, children becomes orphan. So the whole world is under great confusion. The whole world is under great confusion. If you touch everyone, those who suffered with Corona, they will tell you tearful stories, mind-boggling situations in their life. So I want to encourage you, brothers, even though the situation is like this, even though the situation is very bad for the world, God is faithful in your life. I want to tell you one thing. If you read, I want to show you one more reference to you. Genesis chapter 28, verse 15. Genesis chapter 28, verse 15. Someone read in Tamil, please. Genesis chapter 28, verse 15. Is that okay? Genesis 28, 15. ஆதியாகமம் 28:15 வசனம். யாராவது படிக்கிறீங்களா? நான் உன்னோட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்றார். Okay, thank you, brother. Here the Lord is saying that I will be with you wherever you go. Today our beloved brother Joshua shared life and death testimony. Brothers, it's easy to say something, but when we face the difficulty, there is the test period for our life. When you go through the struggle, the Lord will never leave us. So he's saying that I will be with you. I will tell you one more thing. If God says one word, to you, that's fixed, brother. If he tells you that I will be with you, he will never leave you at any cost. Even though you have fallen sometimes, even though you are about to die, even though you are losing your health, even though you are losing your finance, even though the whole world is going down, I want to tell you, once God has spoken word, that is finished. So he is promising these young people today, those who gathered in this group, God is once again telling you, remember, take this promise into your hands. Personally take into your hands. He's saying that I will be with you. Brother, where are you going? Are you going through the financial struggle? Are you going through the mental stress? Are you going through the jobless situation? Are you going through any other kind of situations which you can't share with anybody? Here is the promise for you. The Lord is saying, I will be with you. Brother, you know one good news for you. When God is with you, he knows how to do in your life. But one caution here, is that don't expect that when God involved in your life, things will happen just like that. No, not at all. Even though God involves in our life, struggles will be there, step by step, some by some, little by little. God is going to clear everything. Don't expect that God is a magician, but promise is there, he will be with you. And you know, the last is saying that I will never leave your hand till what I said to complete. You know, God promised to Adam. God promised to Adam. What he promised? You know, Adam, you are sinned. You are fallen from my presence. But I promise you that I will send you a savior. So he given a word. He given a word to Adam, and he fulfilled after the thousands years of time. Wow, what a great God we serve today. I give heartfelt gratitude to our King, our Master. I never seen such a faithful God in our life.
I went through a lot of personal things. I know him personally. What a faithful God he is. So I encourage you, brothers, even though the situations are bad in your life, even though you are going through difficult times, don't worry. God is with you. You are not alone in this world. God is there to help you. So I encourage you. Here, the Lord told to Adam, I will send you a savior. He given him the word when we don't know. Before the human beings all created, when Adam and Eve was there, God given him promise. But after thousands of years, maybe 5,000 years or 6,000 years, we don't know time. After the thousands of years also, God never forget his word. God never forget his word. Finally, he fulfilled what he promised to Adam. Same thing he promised to Abraham. What he promised, I will be with you. I will bring back you to this nation. So this is my word to you. I catched up your hands. I will not leave you until I complete. So this is the promise given to Abraham. After 400 years, brothers, after 430, I think so, 30 years later, 430 years later, God called his children back and he given them the land. Now today is the Israel. So I want to encourage you. God is faithful. Don't be discouraged by looking at your present situation. Don't be discouraged by looking at the present condition of your life. My brother, I am the example for you. Once upon a time, I'm disappointed. I felt whether my life is like this only, whether I have to continually bear the shame from my own parents, from my own brothers. I felt, is this the same thing for me? So then after that, when I continually believe in God, when I continually prayed, when I continually put my trust in God, when I continually believing in him, God given me a government job. So I encourage you, brothers. He promised to Adam. He never left them. He promised to Abraham. He never left him. He promised to Joseph. What he promised at the age of 13 or 15, he promised that he will be the king of some nation, even though Joseph didn't know all those things, but he given a word to happen. To become a king, God allowed him to go through the lot of sufferings, to slavery, to fall into the great pit, and also many things happened. But nothing can stop the plan of God in the life of Joseph. I will tell you one more time, nothing can stop the plan of God in the life of Joseph. Same thing today God is telling you, my children, I am with you. Whatever the plans of the devil, whatever the plans of the enemy planned against you shall never come to existence at all. I will catch your hands. I will lead you to the destination. I will make you to prosper, what I promised to you. So he is faithful to Joseph also. He is faithful to Moses. He told to Moses, go, I will be with you. I will help you. I will do wonders before the Egyptians. He told, and he believed in God, and he went. So why I am giving all these examples to you know is this, brother, it is easy to share the message. And now I'm sharing with you. It is easy, brother. But when you go through the practical problems, practical health issues, about to die experience, losing financial conditions, when all the EMIs are ran for us, and when all the financial savings have gone, when we are going through hospital situations, when the things are going bad, it is easy to say now. But when you go through the struggle, when you go through the pipeline of persecution, when you alone is there to stand, when you alone is there to face, there you are. At that time, it will tell you who you are, what is your faithfulness, what is your trust. There you will be twisted.
in the fire. So I want to encourage you. Many struggles will come in life. For me, some issues are there. Maybe same not issues for you. Your issues will be different than me, but God is faithful for all of us. So he is faithful to Adam. He is faithful to Abraham. He is faithful to Joseph. He is faithful to Moses. He is faithful to David. So if he is faithful to that many children or saints of God, today he's telling you, I am also faithful to you also. I'm also faithful to you. So today you are listening, not my own words. These are the words which I'm inspired by the Spirit of God and sharing with you. So you completely believe two things I told you just now. God is faithful. Second, if he promised something to you, he will not leave you at any cost. You know, God sent Jesus to this world, but the enemy tried to kill all the children before 2 years of age. But nothing can stop the plan of God in your life. I tell you one more time. Nothing can stop the plans of God in your life. That may be the earthquake of your life, that may be coronavirus, that may be government, that may be your father, mother, aunt, or you. No one can stop the plan of God in your life. But I'm going to close by showing 2 points. When all these things will possible, when God is faithful to you, when God will fulfill the promises to you. See, God told you 2 things. What? I will be with you. I will fulfill the things what I told you. From God's side, he's clear. He's ready to do the things what he promised. From our side, 2 things he's expecting us. I will show you that, and I will wind up this prayer. Can you please Hebrews chapter 10 verse 35 to 36. Hebrews chapter 10 verse 35, 36. Someone read, please. எபிரேயர் Hebrews chapter 10 verse 35, 36. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. ஆமென். Thank you, brother. Here, final words, once again I'm encouraging my brothers and sisters. What is the struggle you are going through today? It may be many things, brother. Job, mother and father, loneliness, sin, any attractional issues, drugs, whatever it may be, brother, whatever it may be. I want to encourage you, don't stop fighting. Don't stop fighting and don't run away from the situations. So when you are going through the struggle, 2 things you need to give return back to God. He promised you 2 things. I will be with you. I will help you to fulfill my promise. But he is expecting 2 things from us. One thing is faithfulness. Keep your faith in God. And second is patience. These 2 are really, really hardest things, brother. Personally, I'm telling you. Putting faith in God is really difficult. And waiting is that much highly task. You know, when Israelites are before the Red Sea, behind Pharaoh and before the Red Sea, Moses said, wait and see. I am really saying that I am not Moses. I am Israelite. I'm shivered. I'm feared. It's difficult to stand before the Red Sea and saying that God is faithful. No, for that you need lot of practice. So here I want to tell you, be expert in using 2 weapons, faithfulness and patience. If you are expert in using them in your daily life or in your personal situations or in your struggling life, I want to tell you, you really see the work of God in your life.
two things I remember you: faithfulness to God or faith on God. Second thing is patience. Don't be angry with God. You waited for something, nothing happened. Don't worry, brother. If it is the will of God, if really it is coming from God's grace, don't lose hope. Abraham's children are very far, 100 years of age, but the great nation now we are seeing, Israel, is challenging the world in many technological issues. So I encourage you, God is with you and with your family. Today we are gathered in Zoom. I want to tell you how many members? 13 members are there. Finally, I saw that 17 members, now 4 members left, 13. But along with 13 members, one more person is there, that is Jesus Christ. Jesus Christ joined in our Zoom meeting. We no need to send link to him, he already is there. So when he is there, he's listening our words, and he's also with you right now, in front of you, within your house, because you are listening his word, and it is his responsibility to care for you. And he knows your pain, he knows your deep struggle, he knows your anxiety, he knows your fears, fear about career, fear about many things. What shall I say? When you are a human being, you have a lot of issues. So my dear brothers and sisters, I'm closing this because my time is up to 9:40. I hope I utilized my time. So I'm going to close this by saying last words to you. Put your faith in God, and be expert or be experienced in using patience. You must be the master. You must be the Superman in using these two. So when you are perfect in these two, God is also perfect in his two. So there, first promise, he is with you. Second, he will not leave you until he complete his work with you. That's why today you are alive, my dear brother. If his work is completed, you would be no more here. Still you are here means God still loves you. Still there is a chance to overcome your problems. Still God helps you. And at the same time, from your side, two things are required. Put your faith in God and have patience is most important thing in life. When you put your patience in God, you will not be ashamed. Surely he will lift your head one day. So my brothers and sisters, this is a very simple message I want to share with you. If time permits, another day we will share with another word. Hope. Thank you. You hear this word. Thank you, dear Edwin. And I give thanks to God and those who listen me. I thank you once again. God bless you. God be with you, brothers. Amen. ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான வார்த்தையை கேட்டோம். அநேகருக்கு புரிந்திருக்கும்னு சொல்லி நான் இயேசு கிறிஸ்து நாமத்தினால நான் நம்புறேன். பாருங்க, அவர் சொன்ன அநேக காரியத்துல கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்கிறத மிக முக்கியமாக அவருடைய வாழ்க்கையில இருந்து அவர் பேசியிருக்கிறார். ஒருவேளை புரியாதவர்களுக்காக நான் ஒரு சுருக்கமா சொல்றேன். ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில ஒரு இந்து குடும்பத்துல இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு ஆண்டவருக்காக அவர் நிக்கிறார். சாதாரணமா ஒரு பிரைவேட்ல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. இன்னைக்கு அவங்களுக்கு ஆண்டவர் அவங்கள ரட்சித்ததுக்கு பிறகு அநேக பாதையில கர்த்தர் நடத்தினாரு. நடத்தி இன்னைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமா வைத்து அவங்களுக்கு மனைவியை கற்றுக் கொடுத்தாங்க. அவங்களும் இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு பேப்டிசம் எடுக்கல. ஆனா அதே நேரத்துல அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை தரிசிச்சிருக்கிறாங்க சொப்பனத்துல. அவங்க இன்னைக்கு பேப்டிசம் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. 2 பிள்ளைங்களை கொடுத்திருக்கிறாங்க. ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்காக அவங்களை ஆண்டு வைத்திருக்கிறார். நாங்க 2 பேரும் இப்போ புத்தூர்ல இருக்கும்போது நாங்க 2 பேரும் ஒன்னா அநேக நாட்கள் சேர்ந்து ஒன்னா இருந்து வசனத்தை படித்து ஜெபித்த நாட்கள் உண்டு. அப்போ அநேக கேள்விகள் எங்களுக்குள்ள இருந்துச்சு. நான் வந்து புத்தூர்ல இருக்கிறேன். அவரும் புத்தூர்ல தான். நாங்க 2 பேரும் இருக்கிறோம். ஆனா எங்களுக்கு 2 பேருமே காலேஜ்ல லெக்சரரா இருக்கிறோம். ஆனா எங்களுக்கு எந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் நாங்க தொடர்ந்து ஆண்டவருக்காக ஓடணும். வில்லேஜா ஓடணும். ஆந்திரால அவரு சுத்தி இருக்கிற அந்த கிராமங்கள் எல்லாம் போனோம். ஆனாலும் நாங்க ஆண்டவர் மேல வைத்திருந்த நம்பிக்கை வைக்கல. எனக்கு முதலாவது ஃபாரினுக்கு வர்றதுக்காக அப்ளிகேஷன் எல்லாம் ஃபில் பண்ணி அனுப்புனது அன்பு சகோதரர் தான். ஏன்னா எனக்கு வந்து அப்போ பிரேயர் பண்ணி அவர் தான் அனுப்புனாரு. ஆனா அதன் பிறகுதான் ஆண்டவர் என்ன கொண்டு வந்தாரு.
அப்படியாக நாங்க ஒன்னா ஓடணும். ஆண்டவர் இன்னைக்கு 2 பேருமே ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை அவரும் செய்யறாரு, நானும் அடிமையும் இந்த தேசத்துல கர்த்தருக்காக ஓட முடியுது. அப்ப அந்த சகோதரன் மூலமாக அநேக ஜனங்கள் இயேசுவை அறியாத பிற ஆண்டவருக்குள்ள நடத்துவதற்கு கர்த்தர் அவரை பயன்படுத்தி இருக்கிறார். அதுல ஒருவர் தான் பிரதர் தாமஸ் நம்ம கூட இருக்கிறார், கிருஷ்ணய்யா தாமஸ். வருகிற நாட்கள் அவர் சாட்சி சொல்லலாம், ஆண்டவர் அனுமதித்தா. அப்போ அவர் சொன்ன ஒரே ஒரு காரியம், கர்த்தர் உண்மை உள்ளவரா இருக்கிறாரு. 2 காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். விசுவாசத்தோடு தொடர்ந்து ஓடணும் 1, 2வது பொறுமை. இந்த 2ம் இருந்தால் கர்த்தர் உண்மை உள்ளவருங்கிறத அவருடைய வாழ்க்கையில அவர் கண்டதை போல அநேக ஊழியக்காருடைய வாழ்க்கையில, ஜோசப்புடைய வாழ்க்கையில கண்டாங்க. அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில காண ஆண்டு உதவி செய்வார். அதனால அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைங்களை, இன்னைக்கு நீங்க பொறுமை இல்லாத ஒருவேளை இருக்கலாம். ஏன்னா பொறுமைங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. 1 நாள் பொறுக்கலாம், 2 நாள் பொறுக்கலாம். ஏன்னா ஆண்டவர் எத்தனை வருடம் ஆண்டவர்ன்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலையும் அவரும் உண்மையா இருந்தாரு, ஆண்டவரை விசுவாசித்தாரு. ஆனாலும் பொறுமை இழக்கும் போது ஒரு இடத்துல போய் தவறு பண்றாரு. அதே மாதிரி இன்னைக்கு பொறுமை இல்லாம, அல்லனா விசுவாசம் இல்லாம நீங்க இந்த இடத்துல வந்திருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு இன்னைக்கு ஆண்டவர் மறுபடியும் சொல்லியிருக்கிறார். உங்களுக்கும் சொன்னாரு, எனக்கும் சொன்னாரு. உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். தாமஸ் பிரதர் சொன்னாரு, எனக்கு பெரிய பெரிய தரிசனத்தை ஆண்டவர் அவருக்கு கொடுத்திருக்கிறார். அந்த இதை நிறைவேற்றுவார். எனக்கு இதுல இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தர் உயர்த்துவார். நீங்க ஒருவேளை நீங்க பல இடங்கள்ல இருந்து இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரு. நம்முடைய ஆண்டவர் ஓம்னி பிரசன்ட்னு சொல்லப்படுது. உலகம் எல்லாம் அவர் வியாபித்திருக்கிற தேவன். ஒரே நேரத்துல அமெரிக்காவிலும் இருக்க முடியும், ஒரே நேரத்துல பஹ்ரைன்ல இருக்க முடியும், ஒரே நேரத்துல ஆந்திராவிலும் இருக்க முடியும், தமிழ்நாட்டுல இருக்க முடியும். அதனால தான் அவரை நம்ம கடவுள் என்று சொல்லுகிறோம் அல்லவா? அதனால அந்த ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து அவர் கொடுத்த கர்த்தருடைய வார்த்தைக்காக நான் ஆண்டவரை நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்துல கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்ததான அன்பு பிரதருக்காக, அவங்க ஊழியத்துக்காக அவங்க செய்கிறதான எல்லாவற்றுக்காக நம்மத்தில் இருக்கிறதான பிரதர் பைஜு அவங்க ஒரு வார்த்தை அவருக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபித்த பிறகு நம்ம தொடர்ந்து நம்மத்தில் இருக்கிறதான சிஸ்டர் கெப்சிபா சிஸ்டர் இன்னைக்கு மிடில் ஈஸ்டுக்கான ஜெபத்தை நடத்துவாங்க. நம்ம ஒரு 15 மினிட்ஸ்ல நம்ம பிரேயரை முடிச்சிட போறோம். இது இவ்வளவு நேரம் இருந்த நீங்க 15 நிமிடம் கூட பொறுமையோடு, இப்பதான் பொறுமை பத்தி பேசணும், அதனால நீங்க இருந்துதான் ஆகணும் பொறுமையோடு. ஒரு 15 நிமிடம் பொறுமையோடு இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிற பரிசுத்த தகப்பனே, நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, இந்த நல்ல ஒரு அப்பா மாலை இரவு வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் அப்பா உம்முடைய மகன் மூலியமாக நீர் இந்த நாள்ல நீர் எங்களோடு பேசி இருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்துல இருந்து இன்னும் அநேக பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. அப்பா யார் யாரெல்லாம் இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்கிறார்களோ அவங்க குடும்பத்துல சீக்கிரமாக அவர்கள் ஞானஸ்தானம் எடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சகோதரருடைய கடந்த நாட்கள் வாழ்க்கையில அப்பா சகோதரர் சொல்லும் போது அப்ப எந்த ஒரு எதிர்பார்ப்புகளுமே இல்லாம இந்த நாள்ல உமக்காக ஊழியங்களை ஓடி ஓடி செய்தாங்க. இன்னைக்கு விதைக்கப்பட்ட எல்லா விதைகளுக்கான பிரதிபலன் இன்னைக்கு அறுவடையாக தங்களுடைய வாழ்க்கையில சகோதரர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதற்கு ஒரு பிரதிபலனாக ஒரு கவர்மெண்ட் ஜாபை அப்பா நீங்க மகனுக்கு கொடுத்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு அப்பா அந்த ஒரு ஊழியத்தோடு இணைந்து அநேக இடங்களுக்கு உடைய வார்த்தையை சுமந்து செல்கிறாங்க. இன்னும் அநேக தேசங்களுக்கு சுமந்து செல்லத்தக்கதான கிருபைகளை நீங்க மகனுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனப்பா. இன்னும் பிரசனத்தினால் இடைக்கட்டுங்க. மனைவி பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். சகோதரருடைய முழு குடும்பத்தினுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் ஊழியத்துல இணைந்து அநேக காரியங்களை செய்யத்தக்கதான கிருபைகளை கொடுங்க. உடைய கரத்துல வெறுமையாக தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அப்படியாகவே அற்புதம் செய்ய போறதற்காக நன்றி. ஜெபித்ததான அன்பு சகோதரர் பைஜோலுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து நம்மத்தில் இருக்கிறதான சிஸ்டர் பிரேயர் பண்ண முடியுமா? கெப்சிபா சிஸ்டர் பிரேயர் லீட் பண்றீங்களா? பிரதர் பிரைஸ் தி லார்ட். Thank you. ஓகே, கேரி ஆன். ஓகே, ஹalleluya, பிரைஸ் தி லார்ட். எல்லா சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நேரத்துல கூட நம்ம கண்டினியூவாக கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லா நாடுகளுக்காகவும் நம்ம ஜெபிக்க போறோம். மிடில் ஈஸ்ட் நாடுகளுக்காக ஜெபிக்க போறோம். ஒரே ஒரு 2 வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம ஜெபத்துக்கு நேராக கடந்து போவேன், நேரம் இல்லாததுனால. சங்கீதம் 85:12, கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். இன்னொரு வசனம் நீதிமொழிகள் 29:4, நியாயத்தினால் ராஜா தேசத்தை நிலை நிறுத்துகிறான், பரிதான பிரியனோ அதை கவிழ்த்து போடுகிறான். 14வது வசனம், ஏழைகளுடைய நியாயத்தை உண்மையாய் விசாரிக்கிற ராஜாவின் சிங்காசனம் என்றும் நிலை பெற்றிருக்கும். ஹல்லேலூயா. அந்த அருமையான வசனங்களுக்காக நன்றி. இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ்க்காக நம்ம ஜெபிக்க போறோம்.
ஆண்டவர் வந்து இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல ஏற்கனவே ஒரு தேசத்தை ஆண்டவர் உருவாக்குறதுக்கு முன்னாடியே அந்த தேசத்துக்குரிய நன்மையை ஆல்ரெடி அந்த தேசத்திலே வச்சிருப்பார். அந்த தேசத்துடைய மக்கள் தொகை எவ்வளோ, அந்த மக்களுக்கான தேவைகள் எவ்வளோ அப்படிங்கறத ஆண்டவர் வந்து அறிந்தவரா இருக்கிறதுனால அதுக்கு முன்கூட்டி எல்லாவற்றையும் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆண்டவர் வந்து மக்கள் அந்த தேசத்துல ஜனங்களை பெருக செய்றாரு. அது போல இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போறது என்னன்னா, கல்ஃப் கண்ட்ரீஸ் 18 நாடுகள் சேர்ந்தது இந்த கல்ஃப் கண்ட்ரி, அரபு தேசங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த 18 நாடுகளிலும் தேவன் ஒரு மனத்தை கட்டளையிடும்படியாகவும் ஒருவருக்கொருவர் பலவீனத்துல எல்லா விதத்திலும் சப்போர்ட் பண்றக்கூடிய கிருபை எல்லா தேச தலைவர்களுக்கும், அதாவது இந்த 18 ராஜாக்களுக்கும் கர்த்தர் கொடுக்கும்படியாகவும், தேச தலைவர்களை ஆசீர்வதிக்கும்படியாகவும் ரட்சிக்கும்படியாகவும் நேபுகாத் நேச்சாரே கர்த்தர் பயன்படுத்தினார். கர்த்தரே தெய்வம் அப்படின்னு அவருடைய வாயிலிருந்து சொல்ல வச்சு முழு தேசங்களுக்கும் பிரகடனம் படுத்த பண்ணி ஆண்டு வந்து ஒரு பெரிய எழுப்புதல் அந்த நாட்களில சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ, தானியேல் அவங்க நாட்கள்லாம் அன்று கொடுத்தார். அதே போல இந்த நாட்களிலும் கூட ஒரு பெரிய தேச தலைவர்களையே பயன்படுத்தி கர்த்தரே தெய்வன் சொல்ற அளவுக்கு அவங்க முதலாவது ரட்சிக்கப்படணும், தேவனுடைய மகிமை தன் சொந்த வாழ்க்கையில அனுபவிக்கணும். கர்த்தர் அப்படியாக ஒரு மாற்றும்படியாகவும் பொருளாதாரத்துல கர்த்தர் இந்த எல்லா தேசங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாகவும் இந்த முதல் பாயிண்ட்டுக்காக யாராவது ஒரு சகோதரர் பாரம் நிறைந்தவங்க, நம்ம இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல தான் இருக்கிறோம், இந்த தேசத்தின் நன்மைகளை தான் நம்ம அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம், ஆகையினால இந்த தேசத்துக்கு ஜெபிக்க நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். தயவு செஞ்சு ஜெபம் பண்ணுங்க. ஒருத்தரா ஜெபம் பண்ணீங்கன்னா சீக்கிரம் நம்ம பிரேயர் முடிக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ரெண்டு பேரும் தெளிவுல இருக்கிறாங்க. ஒருவேளை அவங்களுக்கு சொன்ன பாயிண்ட் புரிஞ்சிருக்கான்னு தெரியல. பாஸ்டர் ஆனந்த் பாஸ்டர் மேத்யூ பிரதர் ஆன் பண்ணாங்க பிரதர். ஓகே நீங்க பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இந்த மாலை நேரத்திலே கர்த்தாவே எங்களை ஒன்றிணைத்ததற்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்க்காக அப்பா அரபு நாடுகளுக்காக ஜெபிக்கும்படியாய் கர்த்தாவே பாரத்தை எங்களுக்கு கொடுத்தீரே, உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் தேசங்களிலே கர்த்தாவே எங்களால் முடியாத பட்சத்துல அப்பா தேவைகளினாலே கர்த்தாவே இந்த கல்ஃப் நாட்டுக்கு கர்த்தாவே நாங்கள் வேலைக்காக வந்து அப்பா உம்முடைய கிருபையாலும் கர்த்தாவே இந்த தேசத்தின் செழிப்பினாலும் கர்த்தாவே வாழ்ந்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அநேகர் கர்த்தாவே இந்த அரபு நாடுகளுக்கு வந்து கர்த்தாவே தன்னுடைய குடும்பத்தை உயர்த்தி குடும்பத்திலே கர்த்தாவே சந்தர்ப்ப சூழ்நிலைகளை மாற்றி அப்பா சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கர்த்தாவே பெற்றுக்கொண்டு அநேக ஜனம் உண்டு ஆண்டவரே. அப்படிப்பட்ட தேசங்களிலே கர்த்தாவே நீர் எங்களை வைத்திருக்கிறீர்கள், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா இந்த 18 நாடுகளையும் கர்த்தாவே உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். இந்த 18 நாடுகளையும் ஆட்சி செய்கிற ராஜாக்களை கர்த்தாவே உம்முடைய கரத்திலே கொடுக்கிற ஆண்டவரே. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. அவர்களுடைய குடும்பங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு தேசத்தில் இருக்கிற ராஜாக்களுடைய இருதயம் கர்த்தாவே உமது கரத்துல இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா அவர்களுடைய நினைவுகள் எல்லாம் ஜனங்களின் நன்மைகளுக்காக செய்ய வேண்டும் என்று இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு நாட்டிற்கும் கர்த்தாவே ஒரு உறவை கொடுங்க ஆண்டவரே. பிரிவினைகளை எடுத்து போடுங்க ராஜா. ஒருவருக்கொருவர் கர்த்தாவே சுமூகமா எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ளும்படியாய் பரிமாறி கொள்ளும்படியாய் நீங்க கிருபை செய்யுங்க என் தகப்பனே. அப்பா இந்த நாட்களில கர்த்தாவே இந்த கொள்ளை வியாதி நிமித்தமாய் கர்த்தாவே அப்பா இந்த அரபு நாடுகளிலே இருக்கிறதான வீழ்ந்து கிடக்கிறதான பொருளாதார பிரச்சனையை கர்த்தாவே நீ மாற்றுவீராக ராஜா. அப்பா நாங்கள் விசுவாசத்தோடு உம்மிடத்துல நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி போட்டு கர்த்தாவே பழைய நிலைமைக்கு கர்த்தாவே இந்த நாடுகள் வருவதாக ராஜா. ஆமென் கர்த்தாவே. இந்த நாடுகளை நம்பி வேலைகளை நம்பி அநேக ஜனங்கள் தன்னுடைய சொந்த நாடுகளை விட்டு வந்து வேலை செய்து கொண்டிருக்கிற தகப்பனே ஒவ்வொருடைய நிலைமையும் கர்த்தாவே உம்முடைய கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த தேசங்களுக்கு தேவையான செழிப்பை கொடுங்க ராஜா. ஆமென் கர்த்தாவே. இந்த தேசங்களை எப்படி முன்னேற்ற பாதையை நடத்தி செல்ல வேண்டும் என்ற அந்த உணர்வை கர்த்தாவே ஞானத்தை கர்த்தாவே ஒவ்வொரு தலைவர்களுக்கு கொடுங்க, ராஜாக்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா நீர் வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. உம்மால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. அப்பா முக்கியமாக தகப்பனே நீர் உண்மையுள்ள தேவன் என்று கர்த்தாவே இந்த ஒவ்வொரு நாட்டில் உள்ள ராஜாக்கள் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. உம்மாலே அவர்கள் ராஜாக்கள் ஆக்கப்பட்டார்கள், ராஜ குடும்பத்துல பிறந்தார்கள், அப்பா அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே. அந்த நினைப்பை அவர்களுக்கு கொடுங்க ஆண்டவரே.
உம்மால் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்ற உணர்வை கொடுங்க ஆண்டவரே. உமக்கு கனத்தை கொடுக்கும்படியாய், உம்மை முன்னிறுத்தும்படியாய் கர்த்தாவே கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு தேசத்திலும் கர்த்தாவே இயேசு கிறிஸ்தான் உண்மையான தெய்வம். இயேசு கிறிஸ்தான் மனிதர்களை உருவாக்கியவர். இயேசு கிறிஸ்தான் மனிதர்களுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்து உயிரோடு வந்த தெய்வம் என்று ஒவ்வொரு தேசத்திலும் அந்த ராஜாக்கள் அப்பா அறிக்கை செய்யும்படியாய், அறிவிக்கும்படியாய் நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்படியாய் கர்த்தாவே ஒவ்வொரு தேசத்திலும் ஒரு எழுப்புதலை கொடுக்க போவதற்காக உமக்கு விசுவாசத்தோடு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு விஷயம் கூட நாங்கள் வசிக்கிறதான இந்த அப்பா ஸ்தோத்திரம் மரபு தேசங்களில் உடைய கரத்திலே கொடுக்கிறோம். எல்லா பிரிவினைகளையும் மாற்றி போடுங்க. சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவாய் ஒவ்வொரு தேசத்திற்கும் கொடுங்க. செழிப்பை கொடுங்க ஆண்டவரே. பாவத்திலிருந்து ஒவ்வொருவரையும் விடுதலையாக்குங்க இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா எங்கள் ஜெபங்களை நீர் கேட்டதற்காக நன்றி. அப்படியாய் தேசங்களிலே மாறுதலை தரப்போவதற்காக நன்றி ஆண்டவரே. செழிப்பை தரப்போவதற்காக நன்றி ஆண்டவரே. எழுப்புதலை தரப்போவதற்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய ஆளுகை வரப்போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நீர் இணையற்ற நாமத்தினாலே தயவாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Thank you brother. Hallelujah. கர்த்தர் அப்படியாக இந்த பாரம் உள்ள ஜெபத்தை கேட்டு இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் முழுவதையும் ஒரு மனத்தின் ஆவியை கர்த்தர் தரப்போறதுக்காகவோ, தேச தலைவர்களை கர்த்தர் பயன்படுத்த போகிறதுக்காகவோ, தேசத்துல ஆல்ரெடி பூமி கடியில இந்த தேசத்தின் வளங்களை ஆண்டு ஆசீர்வதிச்சு வைத்திருக்க அந்த வளங்கள் எல்லாம் வெளியில வந்து தேசங்கள் எல்லாம் செழித்திருக்க, வாழ்ந்திருக்க, இந்த தேசத்தை நம்பி இருக்கிற எல்லா மக்களுக்கும் நன்மை உண்டாக போகிறதுக்காக தேவாதி தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நம்ம 2வது ஜெப குறிப்புக்கு நேராய் கடந்து போவோம். இந்த 2வது ஜெப குறிப்பு எதுக்காக ஜெபம் பண்ண போறோம்னா எழுப்புதலுக்காக. இந்த கொரோனாவின் நாட்கள் முடிந்த பிறகு ஒரு பெரிய எழுப்புதல ஆண்டவர், உலகம் தழுவி எழுப்புதல ஆண்டு வைத்திருக்கிறாரு. அதை நம்ம எல்லாரும் விசுவாசிச்சு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதே போல இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல ஆண்டு ஒரு பெரிய எழுப்புதல வைத்திருக்கிறாரு. அதை தரும்படியாகவும் வசனம் சொல்லுது, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்து. அவர் எந்த மனுஷனை, இவங்க மாறுவாங்களா நம்ம யோசிக்கலாம், ஆனாலும் அந்த மனுஷனை மாற்றுவதற்கு அவரால கூட, ஏன்னா படைத்தவர் அவரா இருக்கிறதுனால. அது போல பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் தாமாக இடத்தில் வரான் என்று எழுதப்பட்டிருக்குது. இன்னைக்கு அரிஃபால் பிரதர் வந்து அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, இந்துல இருந்து ரட்சிக்கப்பட்டாங்க, அவங்க சாட்சியை நம்ம கேட்டோம். அதே போல நாங்க கூட இந்துல இருந்து தான் நாங்க ரட்சிக்கப்பட்டோம். இப்படியாக எவ்வளவு பேர், இங்க இருக்கிற நிறைய பேர் அந்த சாட்சி சொல்லுவாங்க, நான் இந்துல இருந்து, அறியாத தெய்வத்துல இருந்து நாங்க ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்லிட்டு ஏராளமான மக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது எங்களையும் உங்களையும் தேடி வந்த நம் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கிற எல்லா மக்களுக்கும் தன்னை அவர் வெளிப்படுத்தணும், பிதா இழுத்து கொள்ளணும். அவரு நிறைய சாட்சிகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். பிரதிச்சயமான தரிசனங்களை கண்டு அநேக ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. முகமுகமாக இயேசு கிறிஸ்துவ தரிசிச்சவங்க இந்த பூமியில கூட இருக்கிறாங்க. அதன் மூலமா ரட்சிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. கர்த்தர் தம்முடைய மகிமையை காண்பிக்கும்படியாகவும், தன்னை எல்லா மக்களுக்கும் வெளிப்படுத்தும்படியாகவும், ரட்சிப்பின் சுவிசேஷ ஆவியை கர்த்தர் அதிகமாய் ஊற்றும்படியாகவும், கடைசி நாட்கள்ல அறுவடையோ மிகுதி ஆட்களோ குறைவன் சொன்னாரு. அறுவடைக்காக எஜமான் ஆட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் சொல்லிட்டு போன ஒரு வார்த்தையை நம்ம விசுவாசித்து நம்ம அவர்கிட்ட வேண்டிக் கொள்ளுவோம். அவர் வந்து ஆட்களை எழுப்புறதுக்கு அவர் வல்லமையுள்ளவரா இருக்கிறார். அப்ப அதிகமான சுவிசேஷகர்கள், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவதாசர்களா இருக்கட்டும், விசுவாசிகளா இருக்கட்டும், எல்லாரும் சுவிசேஷத்தின் ஆவியினால நிரப்பப்பட்டு, அந்த பாரத்தினால நிரப்பப்பட்டு, ஒருத்தரும் சும்மா இருக்கக்கூடாது. அபிஷேகம் பெற்ற ஒரு மனுஷனால சும்மா இருக்கவே முடியாது. அப்படியாக கர்த்தர் அபிஷேகம் பெற்ற மனிதர்களை கர்த்தர், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்களை கர்த்தர் வல்லமையாக இந்த நாட்களில எடுத்து பயன்படுத்தும்படியாகவும், எல்லா மக்களும் அரபிகள் முதற்கொண்டு இந்த தேசத்தை நம்பி வந்திருக்கிற எல்லா ஜாதி மத இன மொழியினர் எல்லாரும் ரட்சிக்கப்படவும், தேவாதி தேவனை அறிகிற அறிவினால நிரப்பப்படவும் இந்த 2வது ஜெப குறிப்பு ஏறெடுக்க போறோம். சபையினுடைய பாவங்கள், தேசத்துடைய பாவங்களை கர்த்தர் மன்னித்து கிருபையாக கர்த்தர் திரளான ஆத்துமாக்களை கர்த்தர் எழுப்புதல்ல கொண்டு வந்து ரட்சித்து அவருடைய சபையை நிரப்ப போகிறதுக்காக நாம் ஸ்தோத்தரித்து இந்த ஜெபத்தை ஏறெடுக்கலாம். இந்த 2வது ஜெபத்தை யாராவது பாரம் உள்ளவங்க, சபைகளை குறித்த பாரம் உள்ளவங்க தயவு செஞ்சு ஜெபம் பண்ணுங்க. நேரத்தை கடத்தாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord Jesus. Hallelujah. Hallelujah. 8-10 பேர் இருக்கிறோம் மேக்சிமம். கிருபையுள்ள பிதாவே, நன்றியோடு 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 நன்றியோடு
நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம். கர்த்தாவே, சர்வ லோகாதிபதியே, சர்வ சிருஷ்டி கர்த்தரே, உலக ரட்சகரே, நன்றியோடு 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 நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஒருவராகிலும் கெட்டு போவது எனக்கு சித்தம் இல்லை என்று எழுதி வைத்தவரே, நன்றியோடு 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 நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த நேரத்துல கர்த்தாவே, இந்த உலகத்தினுடைய எழுப்புதலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே, நம்முடைய ரட்சிப்பின் கரத்தை நீ நீட்டுவீராக. ரட்சிக்க கூடாதபடி என் கரம் குறுகவும் இல்லை, கேட்க கூடாதபடி என் செவி மந்தமாகவும் இல்லை என்று சொன்னீரே. இந்த நேரத்திலும் கர்த்தாவே, சர்வ லோகத்தில் உள்ள எல்லா மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாரும் ரட்சிக்கப்படத்தக்கதாக, ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படத்தக்கதாக, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆத்ம பாரத்தையும் தாகத்தையும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தையும் வல்லமையும், ஆண்டவரே, ஆவியானுடைய நிறைவையும் தந்து நீர் ஒவ்வொருவரையும் எடுத்து ஆட்கொண்டு ஆசீர்வதித்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ சர்வ வல்லமையுள்ள தேவன். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவரே, நீ கிரியை செய்தலும் அரபு நாடுகளே இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, ஆண்டவரே கர்த்தாவே, இந்த உலகத்திலே ஒரு பெரிய எழுப்புதலை உண்டு பண்ணும். இந்த கொரோனா சிச்சுவேஷன் மாறின உடனே ஆண்டவரே, ஒரு பெரிய எழுப்புதலை நாங்கள் காணத்தக்கதாக நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்மால் எல்லாம் கூடும். உம்முடைய ரட்சிப்பின் கரத்தை ஆண்டவரை நீட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய ஆவியானவரால் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய ஆவியானவரால் நிரப்பி ஆட்கொண்டு ஒவ்வொருவரையும் ஊழியத்துல சுவிசேஷத்துல ஆண்டவரை ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பூமியிலே 2 பேர் ஒருமனப்பட்டு நீங்கள் எவைகளை கேட்டாலும் அவைகளை தருவேன் என்று சொன்னீரேன். நாங்கள் ஆண்டவரை 10-20 பேருமாக ஒரு மனதோடு சேர்ந்து ஒரே மனதாக நம்முடைய ரட்சிப்பின் கரத்தை நீட்டி இந்த உலகத்துள்ள அனைத்து மக்களையும் ரட்சித்து நம்முடைய மந்தியலை சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நசரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் உள்ள திருநாமத்தில் எங்களுடைய ஜெபங்களை எடுக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். Thank you brother. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அருமையான இந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் நம்ம கல்ஃப் கண்ட்ரீஸ்ல அருமையான சகோதரர் ஜெபித்தது போல முழு உலகத்திலும் கூட கர்த்தர் ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை, வரலாறு காணாத எழுப்புதலை தரப்போறாரு. அந்நிய கண்களினால அல்ல, நம்முடைய சொந்த கண்களினால கண்டு நாமும் கூட அந்த எழுப்புதல்ல பங்கு பெற்று கர்த்தருக்காக பயன்பட போறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதுக்கு அடுத்தது 3வது ஜெப குறிப்பு, கடைசி ஜெப குறிப்பு, ஏசாயா 57ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்குது. நான் எப்போதும் வழக்காட மாட்டேன், நான் என்றைக்கும் கோபமாய் இருப்பதும் இல்லை. ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு காரியத்தை பூமியில செய்யும் பொழுது அதுக்கு ஆல்ரெடி ஒரு சொல்யூஷனே ஆண்டவர் வைத்திருப்பார். அப்ப அது போலதான் நான் உங்களுக்கு இப்படிப்பட்ட ராஜாக்கள் ஆனாலும் சரி, வேதத்துல இருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கு பாடுகள் வர்றதுக்கு முன்னாடி நீங்க பாவம் செய்யும் பொழுது இப்படி என்கிட்ட ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த பாவத்தையும் நான் உங்களுக்கு மன்னிப்பேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அதுக்கு சொல்யூஷனை கொடுத்திருப்பாரு. அது போலதான் இந்த வசனத்துல எவ்வளவு அழகா எழுதப்பட்டிருக்கு பாருங்களேன். நான் என்றைக்கு கோபமா இருக்க மாட்டேன், வழக்காட மாட்டேன், நான் உண்டு பண்ணின என் ஆத்துமாக்கள் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே. ஆல்ரெடி அவருக்கு தெரியும் நம்ம எல்லாரும் சோர்ந்து போயிடுவான்னு. இன்னைக்கு சோர்ந்து போகாத மனிதர்கள் யாராவது இந்த கொரோனாவின் பீரியட்ல இருக்கிறாங்கன்னு சொன்னா ஒரு நபரை கூட, ஒரு குட்டி குழந்தைய கூட சொல்ல முடியாது. எல்லாருக்குள்ளும் ஒரு டிப்ரெஷன் இருக்கு, வேதனை இருக்கு, பயம் இருக்கு, திகில் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துலதான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, அவர் இரக்கமுள்ள தேவன், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன், சாகிறவனுடைய சாவை விரும்பாத கர்த்தர், அவரு கிருபையுள்ள தேவன், மிகுந்த கிருபை நிறைந்த தேவனா இருக்கிறார். அவரை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது, நாம் செபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வேதம் சொல்லுகிறது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தம் இந்த உபத்திரவத்தின் நாட்களை நான் குறைப்பேன் தான் சொல்லியிருக்கிறாரு, குறைக்கப்படும் சொல்லியிருக்கிறாரு. நம்ம எல்லாரும், நீங்களும் நானும் தேவனால தெரிந்தெடுக்கப்பட்டவங்க. இந்த உபத்திரவத்தின் நாட்களை நம் நிமித்தமா தான் ஆண்டு குறைக்க சித்தமா இருக்கிறார். ஆனா நம்ம செய்ய வேண்டியது என்ன? ஜெபிக்கணும். இந்த நாட்கள் குறைக்கப்பட நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஜெபிக்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு மாறுபடுறோமோ அதை பொறுத்துதான் இந்த கொரோனாவின் பீரியட் சீக்கிரத்துல ஒன்றும் இல்லாம சுத்தமா ஜீரோவாகி போகும். அப்ப 3வது ஜெப குறிப்பு எல்லாருக்கும் தெரிஞ்சபடி, கொரோனா வைரஸ் முழு உலகத்தை விட்டு, குறிப்பா கல்ஃப் கண்ட்ரீஸ விட்டு அழிந்து
அது எந்த இடம் வந்துச்சோ அது அதே இடத்துக்கோ அல்லது அது இல்லாம சுத்தமா ஜீரோவாய் நிர்மூலமாக்கி கர்த்தருடைய வல்லமையினால் அவருடைய சுவாசத்தினால கர்த்தர் எழுந்தருளி அந்த ஆவியை அழித்து போடும்படியாக இந்த கொரோனா வைரஸுக்கு விரோதமாய் நம்ம எதிர்த்து நம்ம அந்த விடுதலையை பார்க்கிற வரையில நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ண போறோம். அந்த கொரோனா வைரஸ்க்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த 3வது ஜெப குறிப்போடு நான் முடிக்கிறேன். யாராவது ஜெபம் பண்ணுங்க பாரம் உள்ளவங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தாவே உமக்கு நன்றி அப்பா, கொடுக்கப்பட்டதான அருமையான ஜெப குறிப்புக்காக நீங்க ஜெபிக்கிறப்பா. கடைசி நாட்களில கர்த்தாவே நீர் எங்களை ஒன்றிணைத்து ஆண்டவரே பல நாடுகள்ல இருந்து நாங்கள் ஜெபிக்கும்படிக்காக தேவன் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. ஆண்டவரை என்றைக்கு நீங்க கோபமா இருக்க மாட்டீங்கன்னு என்பதை நாங்க அறிஞ்சிருக்கிறோம்ப்பா. இன்னைக்கு உலகம் எல்லாம் தேவ கோபம் இன்னொரு புறம் ஆண்டவரை அநேக ஜனங்கள் ஆண்டவரை இதனால கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறத நாங்க காண்கிறோம் ஆண்டவரை. இந்த நாட்களிலும் கர்த்தாவே நாங்க உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்புல நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒருவனை தேடினேன் என்கிற உடைய அங்கலாய்ப்பை புரிந்து கொண்டவர்களாக உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. நீங்க மனதுருக்கத்தின் தெய்வம் ஆண்டவரை. எங்கள் ஆண்டவரை அரபி நாட்டுக்காக 18 நாடுகளுக்காக மிடில் ஈஸ்ட் நாடுகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த வீரியத்தை என் தேவன் குறைத்து ஆண்டவரை இம்மட்டுமாக நீ கொடுத்த விடுதலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீங்க தொடர்ந்து நடத்துங்கப்பா. உலக நாடுகள் எங்கும் ஆண்டவரை ஏசப்பா உண்மை அறிகிற அறிவுல ஜனங்கள் இந்த நாட்களை வளர்ந்து போகிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. என் தேவன் அப்படி நீ செய்ய போறதற்காக நன்றி. உடைய கரத்துல நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரை. மிடில் ஈஸ்ட் நாடுகள்ல பெரிய ஒரு எழுப்புதல் ஆண்டவரை, ஒரு பெரிய மாற்றம் ஆண்டவரை. இந்த கொரோனாவுடைய இருந்த தாக்கத்துல இருந்து ஒரு பெரிய விடுதலையை கர்த்தாவை தேசத்துக்கு கொடுத்து அவங்க எல்லாரும் உண்மை அறிய போகிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் பிதாவே. ஆமென். 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டு கிரியை செய்வதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா, ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. நன்றி ஆண்டவரே. ஜெப ஆவியை தொடர்ந்தப்பா உங்க வருகை மட்டும் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாக ஊற்றி உறங்காத கண்கள், உருக்கமான இருதயம் ஆண்டவரே. நேத்து தினத்துல கேட்ட செய்தியை போல எங்கள் கண்கள் எப்பொழுது குளமாகி தேசத்திற்காக அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, தேசத்தின் அருவறுப்புகளுக்காக நாங்க தொடர்ந்து திறப்பில நின்று செபிக்க எங்களை பலப்படுத்தும். ஜெபாவினால நிரப்பி எங்களை ஆசீர்வதிங்க. நீர் அப்படியே செய்ததுக்காக நன்றி. ஜெபித்த ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஜெபத்தை எல்லாவற்றையும் நீர் கேட்டதுக்காக நன்றி. எல்லா துதிகன மகிமை யாவும் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. Thank you brother. ஆமென். ஆமென். நன்றி சாக. தேவன் கொடுத்த நல்ல கிருபைக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். కడేసి జపமாக ఫైనల్ ప్రేయర్ గా మనము ప్రేయర్ చేస్తాము. ఈ రోజు వచ్చేవారు అందరి కోసం మనం మధ్యలో ఉన్న పాస్టర్ ఆనంద్ కుమార్ గారు ప్రేయర్ చేసి ఫినిష్ చేస్తారు. పాస్టర్ ఆనంద్, పాస్టర్ ప్రైజ్ లార్డ్. థ్యాంక్ యూ ప్రైజ్ ది లార్డ్ బ్రదర్. ప్రేయర్ చేయండి పాస్టర్. వచ్చేవారు ఈ రోజు దేవుడు మాట్లాడిన మాట ప్రతి ఒక్క దాని కోసం మీకు థ్యాంక్స్ చెప్పి ప్రేయర్ చేసి ఫినిష్ చేయండి పాస్టర్. ప్రైజ్ లార్డ్. Okay, shall we close our eyes? Thank you, Father, for giving this an opportunity to me to praying about all these prayer requests. Already brother told with me, pray for these points. Father, thank you to you. Today you are being president or chairman or whole for this Zoom meeting. Father, thank you
who is leading this Zoom meeting. Bless that brother, and also bless Haripal brother. Thank you, Father, for use him as your instrument. Thank you, Father, for keeping your words in his mouth. Through him, you can deliver your message for us about faith. And he also explained about his testimony and his troubles. Father, thank you. You blessed him and strengthened him. And also today, how many brothers and sisters came into this Zoom app and participated in this Zoom meeting. Bless them. If they have any troubles, if they have any problems, now only immediately you can solve all their problems. If anybody in need, please help to them, Father. And thank you, Father, who are coming to this today Zoom meeting, and bless them. Next meeting, you gather and give chance to another to gather more and hear your voice for coming next week. Thank you, Father. For today, I am praying about who is organizing this Zoom. Bless that Father, that brother, bless that brother, and also bless all those people who are participating today now. But all these things are asking in the name of the Jesus. Amen. Amen. எல்லாரும் Amen. சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென்.